2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகளும் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இந்நிலையில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். இந்த முறை திமுகவில் பல வியூகங்களை செயல்படுத்த இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த வேட்பாளர் பட்டியலில் 50% திமுக வேட்பாளர்கள் புதுமுகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர் KN நேரு ஆகியோர் தேர்வு செய்த வேட்பாளர் பட்டியல் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மதியம் கூட்டணி கட்சிகளுக்காக தொகுதிகளை இறுதி செய்து வெளியிடப்பட்டது. அதனை அடுத்து திமுக சார்பில் நேரடியாக போட்டியிடும் 164 வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த பட்டியலில் 3 அமைச்சர்களும் பல்வேறு சீனியர்களும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடங்களில் 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களை அடுத்து முக்கிய பங்காற்றியது டெல்டா மாவட்டங்களாகும். 37 தொகுதிகளில் 32 தொகுதிகளை வெற்றி பெற வைத்து, குறிப்பாக திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணியினர் முழுமையாக வெற்றி பெற்றனர். எனவே ஆட்சி அமைத்தவுடன் தனது முதல் சட்டமன்ற உரையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது, வெற்றி என்றால் 100க்கு 100, அதன் பெயர் KN நேரு என்று அமைச்சர் நேருவை புகழ்ந்தார். இந்நிலையில் அமமுக அதிமுகவுடன் இணைந்துள்ள நிலையில் டெல்டாவை மீண்டும் தக்க வைப்பது முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக திமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் லால்குடிக்கு சவுந்தர பாண்டியனுக்கு பதிலாக பாரிவள்ளலும், முசிறிக்கு தியாகராஜனுக்கு பதிலாக SS கருணேராஜாவும், ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு பழனியாண்டிக்கு பதிலாக துரைராஜும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துறையூர் தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு சென்றுள்ளதால் அங்கும் புதுமுக வேட்பாளர் போட்டியிட வாய்ப்புள்ளது. இத்தகைய புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிப்பதால் கட்சியிலும் ஆட்சியிலும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படுவதால் புதிய ரத்தம் பாய்ச்சியது போல இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களிலும் இத்தகைய பல்வேறு முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 4 முனை போட்டி அமமுக அதிமுக இணைப்பு நடைபெற்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் திமுகவின் வெற்றியை தக்க வைக்கவும், திமுகவின் ஆட்சியை உறுதி செய்யவும் அமைச்சர் KN நேரு அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக திமுக வேட்பாளர் பட்டியலில் கட்சியின் மூத்தவர்களுக்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்படும். மிகவும் குறைந்த அளவே புதுமுகங்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும். ஆனால் இந்த முறை இந்த வழக்கமான ஆட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் திமுக தலைமை. இதற்கு காரணம் வரும் சட்டமன்ற தேர்தலை வென்றே ஆக வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த தலைவர் KN நேரு ஆகியோர் வேட்பாளர் தேர்வில் நீண்ட காலமாகவே ஆலோசித்தும் தேர்வு செய்தும் வந்துள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் எண்ணோட்டங்களை கண்டறிய தனித்தனியாக கள ஆய்வுகளும் கட்சியினரின் கருத்து கேட்புகளும் நடத்தப்பட்ட நிலையில் இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது என கட்சியினர் தெரிவிக்கின்றனர்.